இந்த நாளிலே உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மறுபடியும் உங்களை ஆன்லைன் மூலமாக சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே தேவ செய்தியை நாம் கடந்து போகிற முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபிச்சிருவோம். எங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். இந்த வேளையிலே உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற தூய ஆவியானவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தி, வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன மாதிரி இந்த நாளிலே சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கி எங்களை பூரணமாய், அதே யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, சத்தியம் எங்களை சுத்திகரிக்குமா என்று சொல்லப்படுது அல்லவா. ஆகிய இந்த நாளிலே சத்தியம் எங்களுக்குள்ளே உருமாற்றி எங்களை விடுதலையாக்கி எங்கள் மறுரூபமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். சரி, இன்றைக்கு மறுபடியும் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கடந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்ட ஒரு தலைப்பின் மையமாக தான் தொடர்ச்சியாக போகிறேன். நாம் நியாயாதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் துவங்கினோம். அந்த இடத்துல தேவனை நேசிக்கிறவர்கள் பலமுள்ள சூரியனை போல உதிப்பார்கள் என்று சொல்லு. Those who love will rise up, will be a rising sun in his might என்ற ஒரு அந்த கருப்பொருளோடு நாம் ஆரம்பித்தோம். அதிலே நாம் தேவனை அன்பு கூறுவர்களை குறித்து பல காரியங்களை ஏறக்குறைய 4 வாரமாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதை மையமாக தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். என்னுடைய தலைப்பு இன்றைக்கு என்னன்னா, பேஷனட் அண்ட் ப்ரிவேலிங் சர்ச். அப்படி என்றால் ஏக்கமும் ஜெயமுள்ள சபை. இதுதான் என்னுடைய தலைப்பு. சரியா? இந்த நாளில் நாம் என்ன செய்ய போறோம்னா, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மையமாக வைத்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த 5ஆம் வசனத்திலே முதல் பாகத்தை மாத்திரமே நாம் கொஞ்சம் ஆராய்ந்து அதை கண்ணோட்டம் பண்ணி அதை தியானித்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், நாம் அது பார்த்துவிட்டு நாம் ஜெபத்திலே முடிக்கலாம். சரியா? முதலாக நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன், அதன் பிறகு நாம் பார்க்கலாம். ஆங்கிலத்திலே முதலில் வாசிக்கிறேன், அது பிறகு உங்களுக்கு தமிழில் நான் வாசிக்க விரும்புகிறேன். Who is coming up from the wilderness, leaning on a beloved? தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலே வருகிற இவள் யார்? பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா இது ஒரு தீர்க்கதரிசன வரைபடமாக இருக்கிறது. இந்த உன்னத பாட்டை குறித்து சில முகவரிகள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாக இந்த உன்னத பாட்டு ஏறக்குறைய 8 பகுதி உண்டு. ஏறக்குறைய 8 சாப்டர்ஸ். அதை இந்த 8 பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இது 2 விதமாக வியாக்கிய தியானம் பண்ணலாம். ஒன்று நம்ம நேச்சுரல் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க, இயற்கையுடைய வியாக்கிய தியானம். அப்படி என்றால் சாலமன் ராஜாவுக்கும் சுலமாய் உள்ள உமனுக்கும் உள்ள காதல் உறவை குறித்து மையமாக தான் இந்த உன்னத பாட்டிலே ஆரம்பிக்கிறது. அந்த உன்னத பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரேஷன், ஆவிக்குரிய வியாக்கியாதனம் என்றால், இயேசு கிறிஸ்து தன் மணவாளனும் மணவாட்டியோடு கொண்ட உறவை தான் இந்த புஸ்தகம் காண்பிக்கிறது. அப்படி என்றால் இயற்கையின் கோணத்திலே பார்த்தோம் என்றால் ஒரு சாலமன் ராஜாவை பார்க்கிறோம். ஆவிக்குரிய கோணத்திலே பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாய் இருக்கும் அந்த காட்சி என்ற ஒரு பகுதியை இந்த பகுதியை பார்க்கலாம். அப்படி என்றால் சுலமாய் உமன் ஒரு ஸ்ரீ, அவளுக்கும் சாலமனுக்குள்ள உறவை தான் மையமாகத்தான் இந்த புஸ்தகம் காண்பிக்குது. ஆனால் நீங்கள் சுலமாய் உமனை பார்க்கும்போது அது மணவாட்டியாய் பார்க்கலாம். ஆவிக்குரிய அர்த்தத்திலே மணவாட்டி. அப்படின்னா மணவாட்டிக்கும் மணவாளனுடைய உறவை தான் மையமாக தான் இந்த புஸ்தகம் காண்பிக்குது. 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இருவருடைய காதல் வாழ்க்கையுடைய துவக்கத்தை பார்க்கணும். அப்படி என்றால் சுலமானுடைய காதல் வாழ்க்கையை தொடர்பை பார்க்கிறோம். அந்த பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காதல் உறவிலே உச்சக்கட்டத்திலே முதிர்ச்சியின் கட்டத்திற்குள்ளே வருகிற வரைபடத்தை தான் காண்பிக்கும். ஆக்சுவலி சுலமாய் woman begins a immature love and as she progressive in her love, and chapter 8 it is actually revealing a mature
mature level அப்படின்னா ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலைமைக்குள்ள வந்த ஒரு ஸ்தானத்தை தான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படின்னா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் முதிர்ச்சியான ஸ்தானத்திற்கு அப்படின்னா மணவாட்டி தன்னுடைய மணவாளனுடைய கொண்ட நேசத்திலே ஒரு முதிர்ச்சியின் அடையாளத்துக்குள்ளே ஒரு முதிர்ச்சியினுடைய கட்டத்துக்குள்ளே வருகிறது தான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த காரியம் தான் துவங்கப்படுது. அப்படி என்றால் அவன் முதிர்ச்சி அடைந்த ஸ்தானம், முதிர்ச்சி தேவனுடைய அன்பிலே முதிர்ச்சி அடைஞ்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி அடைஞ்சு, தேவனுக்குள்ளே நடக்கிற முதிர்ச்சி அடைந்து, தேவனோடு நேசத்திலே முதிர்ச்சி அடைந்த ஒரு வரைபடத்தை தான் 8ஆம் அதிகாரம் நமக்கு காண்பிக்கும். அப்படின்னா 2 கோணத்திலே நாம் அதை வியாக்கியானம் பண்ணலாம். அல்லது நீங்கள் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை வாசிக்கும் போது இங்கு 2 காரியங்களை உன்னத பாட்டிலே நாம் தெளிவாக இருக்கலாம். தேவனுடைய உணர்வை குறித்து நாம் பார்க்கலாம். We can see the emotion of God. தேவன் எப்படி அவர் பார்க்கிறார், எப்படி நேசிக்கிறார், எப்படி விரும்புகிறார், இந்த மணவாட்டியை குறித்து, அந்த மணவாளன் எப்படி மணவாட்டியை குறித்து எப்படி பார்க்கிறார், எப்படி நேசம் வைத்திருக்கிறார், அந்த நேசத்தின் மூலமாக மணவாட்டி எப்படி அந்த நேசத்தினால் அன்பினால் அவர் பலப்பட்டு அவள் உருவாக்கப்படுகிற ஒரு காரியத்தை தான் பார்க்கலாம். We actually can see once we can see God emotional exhibit in the book of Song of Song, and you can see how God's love been released, how God delight upon a bride and all the desire, and that's basically that allowed her to empower her to walk in love. அதுதான் இந்த ஒரு வரைபடமாக நம்ம பார்க்கலாம். 2ஆம் வரைபடம்னா பிரதான கட்டளை. அப்படியே தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நேசிப்பாராக என்று சொன்ன அந்த பிரதான கட்டளையினுடைய ஆரம்பத்திலிருந்து உச்சக்கட்டத்திலே பூரணம் அடைகிறது பார்க்க. அப்படி இருந்தால் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நீங்க முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான கட்டளை அங்கு நிறைவேறுது ஒரு காரியத்தை பார்க்க. We see the first commandment coming into fuller reality in the Song of Song. அதுதான் பார்க்கிறோம். அப்படி இருந்தால் 8ஆம் அதிகாரத்திலே அவள் அந்த பிரதான கட்டளைக்குள்ளே அவள் முதிர்ச்சி அடைந்து அந்த பிரதான கட்டளை அவளுடைய வாழ்க்கை நிலையாக்கப்பட்டு பிரதான கட்டளையில அவள் நிறைவாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை மையமாகத்தான் 8ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். சரியா? இதுதான் என்னுடைய முகவரி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப நம்ம என்ன செய்வோம் என்றால் இந்த 8ஆம் வசனத்தை 8ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனத்தை 2 கண்ணோட்டத்தோடு நான் பார்க்க விரும்புகிறேன். முதலாக நான் உங்களுக்கு முகவரி கொடுத்துட்டேன். முகவரி சரி. இதுல இன்னும் ஒரு சில காரியங்களை முகவரி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல பாருங்க, அவங்க அருமையா வருது. என்ன வருதுன்னா, தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலே வருகிற இவள் யார் என்று வருது. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா who is coming up அப்படின்ற ஒரு கேள்வியோடு துவக்குது. Who is coming up அப்படி என்று சொல்லும்போது அது வியப்புத்தக்கதான ஒரு கேள்வி, ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு கேள்வி. அப்படி என்றால் ஏதோ ஒரு காரியம் ஆச்சரியப்படத்தக்கதா, யார் அது, யார் அவள் என்ற ஒரு கேள்வி தான் அதுக்கு துவக்கப்படுது. அப்படி இருந்தால் வியப்பு அடைகிற ஒரு காட்சி, வியப்படையத்தக்க ஒரு காரியம் நடந்திருக்கு. அப்படி இருந்தால் மணவாட்டி தன் முதிர்ச்சியினுடைய அடையாளத்துக்குள்ளே வருவது போது ஆவியான தேவன் இங்கு அந்த ஒரு கேள்வியோடு துவங்குறதை தான் நான் பார்க்கிறேன். I believe that Holy Spirit is creating a question. Yes, who is this coming out from the wilderness? அப்படின்றால் மணவாட்டியை குறித்து அவ ஜெயமாக எடுக்கிற ஒரு ஸ்தானத்தை குறித்து தான் சொல்லுது. அப்படின்னா கமிங் அப் இந்த wilderness என்று சொல்லும்போது அப்படின்றால் அவ ஜெயம் அடைந்த ஒரு ஸ்தானத்திலே வருகிறது ஒரு பார்க்கிறோம். அப்படின்னா what I'm seeing here, I'm seeing a church, a bride that is coming to a fuller destiny, coming to a place of victorious destiny. அப்படின்ற ஜெயமுள்ள ஸ்தானத்திலே அடைகிற ஒரு ஸ்தானத்தை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். அதான் who is coming up from the wilderness என்று சொல்லுது. அப்படின்ற வனாந்திரத்திலிருந்து அவர் வருகிறார் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் என்ன பார்க்கிறோம் என்றால் ஜெயமடைந்த ஒரு சபையுடைய தரிசனத்தை இங்க பார்க்கிறோம். அப்படி என்றால் உன்னத பாற்றி இந்த பகுதி என்ன பார்க்கிறேன், தீர்க்கதரிசனமாக உரைக்க பாடலாய் இருக்கிறது. I see a prophetic song that was sing about the bride. அப்படின்னா தீர்க்கதரிசனமாய் ஒரு பாடல் உரைக்கப்பட்டு இந்த பாடலிலே திருச்சபையானது மணவாட்டியான ஒரு முதிர்ச்சியான ஜெயமான எல்லையில் அடைகிற ஒரு ஸ்தானத்தை தான் இது வர்ணிக்குது. ஸோ அதனால இந்த கேள்வி வருது, who is coming up from the wilderness என்ற கேள்வி. அப்படின்னா வனாந்தரத்திலே யார் என்று சொல்லிட்டு பிறகு என்ன சொல்ல, லீனிங் ஆன் த பிலவட் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலே வருகிற இவர் யார் என்ற கேள்வி. அப்படி என்றால் முதலாக என்ன பார்க்கிறேன் என்றால் we see a vision. இங்கு ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். என்ன தரிசனத்தை பார்க்கிறேன் என்றால் ஜெயம் அடைந்த ஒரு சபை, ஜெயப்பெற்ற ஒரு சபையாக
காண்பிக்க. அப்படி என்றால் சபையினுடைய முடிவின் எல்லையை இதை காண்பிக்காது. So what I'm seeing here, I see the end goal of the church. அப்படின்னா சபை எப்படி முடிவுக்குள்ளே வரப்போகுது, சபை எந்த நிலைமைக்குள்ளே வரப்போகுது, சபை எந்த கட்டத்துக்குள்ளே வரப்போகுது என்ற ஒரு வரைபடத்தை தீர்க்கமாய் இந்த பாடல் வர்ணிக்கப்படுது. அப்படி என்றால் நமக்கு என்ன என்றால், இதை பார்க்கும்போது நம்முடைய முடிவின் எல்லையை நாம் பார்க்கிறோம். As a church we are seeing the end goal. அப்படின்னா இது நம்முடைய தரிசனமாய் அது நமக்கு மாறிவிட வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். It must become a vision. அப்படி என்றால் என்ன பார்க்கிறோம் என்றால், நம்முடைய முடிவின் எல்லையை நாம் ஜெயம் உள்ளவர்களாக இருக்க போறோம், முடிவின் எல்லையை ஜெயம் என்ற இடத்தை அடைய போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உருவாக்குற ஒரு காரியத்தை தான் இந்த பாடல் இந்த பாடல் நமக்கு ஒரு இந்த பாடலுடைய வரிகள் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வருவேன். ஸோ அப்படி என்றால் a church that is victorious. அது மட்டுமல்ல, வேற என்ன சொல்லுது, மார்பிலே சாய்ந்து வருது. அப்படி என்றால் ஏக்கமுள்ள சபை. அதனால தான் என்ன சொன்னேன், ஏக்கமும் ஜெயம் உள்ள சபை என்று சொன்னேன். அப்படின்னா இந்த இரண்டு பாகத்தை பார்க்க, ஒன்று வனாந்தரத்திலே மேற்கொண்டு வருகிறது ஒரு காட்சியை பார்க்கிறோம், இன்னொன்று நேசுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்படி இந்த இரண்டு காட்சி இரண்டு வர்ணிப்பை காண்பிக்கிறது. ஒன்று வெற்றிகரமான உள்ள சபை, இன்னொன்று ஏக்கம் உள்ள சபை. So what is actually these two pictures showing, this graphic is showing, இந்த இரண்டு வரிகள், இந்த பாடலுடைய வரிகள், இரண்டு வரிகள் எதை மையமாய் காண்பிக்கிறது என்றால் ஜெயமுள்ள சபையும் ஏக்கமுள்ள சபையை தான் காண்பிக்குது. அப்படி என்றால் கடைசி நாட்களிலே சபை ஒரு முடிவுக்குள்ளே வரப்போகுது. கடைசி நாட்களிலே சபை எந்த எல்லை அடைய போகுது என்றால் ஏக்கமும் ஜெயமுள்ள சபையாய் மாறப்போகுது என்று இந்த பாடல் மூலமாக, இந்த வரிகள் மூலமாக நான் பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே, இது சபையின் தரிசனமாய் மாற வேண்டும். It must become the vision of the church. அப்படி இந்த தரிசனத்தை வைத்து மையமாய் வைத்து நீங்களும் நானும் ஓடுகிற ஒரு வரைபடத்தை தான், ஒரு காரியத்தை தான் இதை காண்பிக்கிறது. It's actually showing a vision of a church, that how the church is supposed to build. It must be built upon a passionate church. It must be built upon a victorious church. அப்படி இந்த சபை எப்படி கட்டப்பட வேண்டும் என்று ஒரு தரிசனமும் அதை காண்பிக்குது. அப்படி ஏக்கமுள்ள சபையாக ஜெயமுள்ள சபையாக மாற வேண்டும் என்று, கட்ட வேண்டும் என்று ஒரு உண்மையை தான் இந்த பாடல் நமக்கு வரைபடமாய் காண்பிக்கிறது. சரியா? இதை உங்களுக்கு முகவரியாக நான் சொல்லிவிட்டு நான் என்ன சொல்ல போக விரும்புகிறேன்னா, அது இன்னொரு காரியத்தை பார்க்குறேன். இன்னொரு காரியம் என்ன பார்க்குறேன்னா, யோவான் 17:26 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு தன்னுடைய மனவாட்டிக்காக ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்படி இந்த மனவாட்டி எப்படி பிதா தன் குமாரனை நேசிக்கிறாரோ அவ்விதமான நேசத்துக்குள்ளே மனவாட்டி வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அங்கு ஜெபத் கோரிக்கை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஒரு வரைபடம் தான் இது. And if you read John chapter 17 verse 26, where Jesus praying for the church that his bride will become a passionate church. அப்படி என்றால் என்ன, what I mean by passionate church, how the father loved the son, the same way the church bride must love him. அந்த ஜெபத்தை தான் அங்கே ஏறெடுத்தார். அந்த ஜெபத்தைக்குரிய பதில் தீர்க்கசனமாய் இந்த இடத்திலே சொல்லப்படுது. So what I'm saying here, John chapter 17 and 26, it is actually exploded, has been revealed in the Song of Songs chapter 8 verse 5, the first phrases. முதல் பகுதியை பார்க்கிறேன், அதை தான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. அப்படி என்றால் தேவனுடைய ஜெபம் அங்கு பதிலளிக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி ஒரு ஜெயமுள்ள சபையாக கட்டுவேன் என்று சொல்றார். அந்த கட்டும் சபையை குறித்து வர்ணித்தது தான் இந்த உன்னத பாட்டிலே பார்க்கிறோம். We see that coming up in the wilderness, அவர் ஜெயமாக வனாந்திரத்திலே ஜெயமாக அவர் எழும்பி வருகிறது. அந்த காட்சி எதை வர்ணிக்கிறதா, இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்ற உண்மையை தான் அது வலியுறுத்ததை நான் பார்க்கிறேன். சரியா பிரியமானவர்களே? சரி, இதை குறித்து தான் சொல்ல. அப்படி என்றால் இதைத்தான் ஆவியான தேவன் செய்ய போறார் என்று உன்னத பாட்டின் மூலமாக நாம் பார்க்கிறோம். This is what the Holy Spirit is bringing the church, and the Holy Spirit is navigating the church into a place of passion and victory. அப்படி என்றால்
இங்கு என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த பாடல் மூலமாக, இந்த வரிகள் மூலமாக ஆவியான தேவன் தன்னுடைய சபையை ஏக்கமுள்ள சபையாக, வெற்றியுள்ள சபையாய் மாற்றுகிற ஒரு வரைபடம், ஒரு யாத்திரைக்குள்ளே முடிவுக்குள்ளே கொண்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம். அப்படி என்றால் இது ஆவியான தேவன் அவ்விதமாய் நடத்துகிறார் என்றால், அப்படி என்றால் நாம் என்ன செய்யலாம்? இந்த தரிசனத்தை கண்டு, இது ஆவியானுடைய செயல்களை கண்டு நாம் என்ன செய்யலாம்? அதுக்கு விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயமுள்ளவர்களாகவும் ஏக்கமுள்ளவர்களாய் மாறும்படி அதுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை, அதுக்கு ஏதுவான செயல்களை ஆவியான தேவன் நம்மூலமாக செய்ய விரும்புவார். அந்த செயலுக்கு நாம் விட்டு கொடுத்து அதுக்கு உறுதுணை கொடுத்து நாம் செயல்படும் போது ஆவியான தேவன் என்ன செய்வார் என்றால், இது உன்னத பாட்டிலே சொன்னபடி என்னது வனாந்திரத்திலே ஜெயமுள்ளவராய் எழும்பும்படியும் அவை மனவனுடைய மார்பிளை சாய்ந்திருக்கும் அந்த வரைபடத்தை அதை நிஜமாக்கும்படி ஒரு காரியத்தை நாம் செய்யும்படி விட்டு கொடுக்கலாம். Then what happens? We can see the Holy Spirit navigating and journeying the bride into the place of passionate and victorious. As we know that what we can do, we can collaborate with the Holy Spirit. We can allow the Holy Spirit. We can submit to the Holy Spirit. Allow the process. அந்த வழிமுறைக்குள்ளே நம்மை நடத்தி ஒரு ஜெயமுள்ளமாக ஏக்கமுள்ள சபையாக மாற்றும்படி நாம் விட்டு கொடுக்கலாம் என்ற ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். சரியா? சரி, இப்போது நாம் என்ன செய்ய போறோம் என்றால், நாம் என்ன செய்ய போறோம்னா இந்த 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 பகுதியை இந்த 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 வார்த்தைகளை இரண்டு கோணத்திலே நான் பிரிக்க போறேன். ஓகே, முதலாக என்ன சொல்றேன்னா prevailing dimensions, ஜெயமுள்ள பரிமாணம். இரண்டாவது pros dimensions, pros பரிமாணம். pros என்ற வார்த்தை சொல்லும்போது அது கிரேக்க வார்த்தை. அது அப்புறமேல உங்களுக்கு நான் விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். சரி, இந்த இரண்டு கோணத்திலே நான் பார்க்க விரும்புகிறோம். சரியா? முதலாக என்ன சொல்றோம்? prevailing dimension, ஜெயமுள்ள பரிமாணம் என்ற ஒரு கண்ணத்தை இந்த பகுதியை பார்க்க போறேன். வசனம் என்ன சொல்லுது? coming up from the wilderness, வனாந்திரத்திலிருந்து வருகிறார் என்ற வார்த்தையானது. சரி, முதலாக நாம் கமிங் அப் என்ற வார்த்தையை உங்களுக்கு நான் சில எபிரேய பதத்திலே அதோடைய அர்த்தங்களை உங்களுக்கு நான் வரைபடமாய் காண்பிக்க விரும்புகிறேன். கமிங் அப் என்ற வார்த்தை சொல்லும்போது அலால் என்ற வார்த்தை, அந்த அலால் என்ற வார்த்தை சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம்? முதலாக ascending என்ற வார்த்தை. அப்படி என்றால் ascending, இயேசு கிறிஸ்து, அதுக்கு உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி வேத சொல்ல பரலோகத்திலே எடுத்துக்கொண்டார். ascending. அப்படி என்றால் ascending ஆன வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அப்படி என்றால் இது மேற்கொண்ட வாழ்க்கை, அந்த ஒரு வார்த்தையை தான் பார்க்கிறேன், ascending. இரண்டாவது இது ஒரு அர்த்தம் என்றால் ஆஃபரிங், பலி. இந்த ஆஃபரிங் என்ற வரைபடத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு காட்சி வருகிறது. நோவாவோட காலத்திலே பார்த்தீங்கன்னா, நோவா என்ன சார் தகன பலியை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறான். அந்த பலியிலே வருகிற அந்த நறுமணம் தேவனுக்கு அருமையாக இருந்தது. அப்படி என்றால் இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால், மணவாட்டி தேவனுக்கு ஒரு பலியாய் ஒப்பு கொடுத்த ஒரு மணவாட்டியாக அந்த பலியிலே வருகிற அந்த நறுமணமானது தேவனுடைய சுவாசத்துக்கு இனிமையாக இருக்கும் ஒரு காட்சியை தான் காண்பிக்கிறது. So what are we seeing here? The word alal means offering. It's a picture where Noah offered the burnt offering. When the burnt offering was offered, an entire offering was burned, and as his smoke goes as into the nostril of God, and God was well pleased. That's what the statement says. நீங்க நோவா ஆதியாம் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்களா, அது 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுது. அப்படி என்றால் ஒரு நறுமணத்தை கொடுக்கிற ஒரு வாசமாக தேவனுக்கு நறுமணம். அப்படி என்றால் என்ன பார்க்கிறேன்? கமிங் அப் என்று சொல்லும் போது சபை தேவனுக்கு கொடுக்கிற நறுமணம் கொடுக்கிற ஒரு சபையாக, தேவனுடைய சுவாசத்துக்கு நறுமணமாக இருக்கிற ஒரு சபையான உள்ள வரைபடத்தை தான் பார்க்கிறேன். It brings ரோமா. அப்படின்னா 2 கொரிந்தியர் 2:14 சொல்றதுல நறுமணம் என்ற வார்த்தை பவுல் சொல்ற, நறுமணம் தேவனுடைய ஞானம், தேவன் அறிகிற ஞானம் நறுமணமாய் சொல்லும். அந்த நறுமணம் கொண்டு வர ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். burn offering அப்படின்னா முற்றிலுமாக அந்த பார்த்தீங்கன்னா தகன பலி முற்றிலுமாக எரிக்கப்படணும். It must be entirely must be burn. அப்படின்னா முற்றிலுமாக
அர்ப்பணம் பட்ட ஒரு சபையாக எழும்புகிற ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல அதை காண்பிக்கிறது. அதான் ஆஃபரிங் என்று பார்க்குறேன். இன்னொரு காரியத்தை என்ன பார்க்குறேன்னா, பிரேக்கிங் அப்படின்னா உடைத்து. இந்த வரைபடத்தை நான் பார்க்கும்போது, இதை நான் கொஞ்சம் சற்று யோசித்து தியானிக்கும் போது எனக்கு ஒரு வேதத்தில் ஒரு 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 பகுதி எனக்கு ஞாபகம் வந்தது. யோவான் 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்களா, மரியா பரிமள தைலத்தை உடைத்து, தேவசூடைய பாது உடைத்து அந்த பரிமள தைலத்தை பூசினார் என்று சொல்லும் மாதிரி, அப்படி இருந்தால் அந்த பரிமளம் முழுவதும் வீட்டிலே நறுமணமாயிற்று என்று சொல்லப்படுது. If you read John chapter 12, the alabaster was break, and Mary was actually putting on the leg of Jesus, and the entire house was filled with the fragrance. அந்த ஒரு வரைபடம் தான். அப்படி என்றால் என்ன பார்க்கிறேன்டா, மணவாட்டி உடைந்து அவர் வந்து அலபஸ்டர் மாதிரி அந்த நறுமணம் கொடுக்கிற அந்த காரியத்தை உடைத்து அவளுக்குள்ள உடைத்து அப்படின்னா வனாந்தரத்தை உடைக்கப்பட்டு அவளுடைய வாழ்க்கை என்னது, அவளுக்குள்ள இருக்க அந்த அல்பஸ்டர் என்ற காரியம் அப்படி வெளியாகி, அந்த அல்பஸ்டர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த நறுமணமான இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை வெளியரங்கமாய் நறுமணம் கொடுக்கிற ஒரு காட்சியை தான் பார்க்கணும். How the alabaster was broke, and out of the brokenness the fragrance comes. எப்படி அந்த மரியாதை பரிமள தைலத்தை உடைத்து அந்த உடைத்த நிமித்தமாக அது வருகிற நறுமணம் எனது வீட்டு முழுவதும் வீசின மாதிரி, அப்படி இந்த மணவாட்டி அவள் வனாந்தரத்தில் போகிற பாறை உடைக்கப்பட்டும் போது அவளுடைய வாழ்க்கையை உடைத்து படும்போது அவளுக்குள்ளே இருக்கும் நறுமணம் கொடுக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவள் மூலமாக வெளிப்படுகிற ஒரு வரைபடத்தை தான் இந்த இடத்துல கமிங் அப் என்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன். சரியா? சரி, இன்னும் தொடர்ச்சியாக நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். இதோடு நான் இந்த காரியத்தை விட்டு வேறு காரியத்தை போக விரும்புகிறேன். அப்படி என்றால் வனாந்தரம் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கமிங் அப் என்ற வார்த்தையை பார்க்கும்போது அது ஜெயமுள்ள வார்த்தை. அப்படின்னா இட்ஸ் கமிங் டு ரைஸ், அப்படின்னா எழும்பி ஜெயம் அடைந்த ஒரு ஸ்தானத்தை தான் கமிங் அப் என்ற வார்த்தையை பார்க்குறோம். அப்படி இருந்தால் அப்போ மனவாட்டி அவ ஜெயம் அடைந்த ஒரு ஸ்தானம், வெற்றிகரத்தோடைய அடைந்த ஒரு ஸ்தானத்தை தான் இந்த இடத்துல காண்பிக்கும். அப்படின்ற பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உன்னத பாட்டிலே என்ன பார்க்கிறோம் என்றால், இங்கு அந்த பாடல் எழுதும் போது ஆவியான தேவன் தீர்க்கதரிசனமாக தன்னுடைய இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி எந்த இடத்துக்குள்ளே வரப்போகிறார், எந்த நிலைமைக்குள்ளே வரப்போகிறார், எப்படிப்பட்ட ஜெயமுள்ள நிலைமை, வெற்றிகரமான நிலைமைக்குள்ளே அடைகிற ஒரு காட்சியை தான் வர்ணிக்கிறார். அப்படி என்றால் இது உங்களுடைய தரிசனமாக மாறணும், இது என்னுடைய தரிசனமாக மாறணும். அப்படின்னா இது நமக்கு ஊன்றுகோலாய் மாறணும், இது நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறாய் மாற வேண்டும், இது நம்மை பலப்படுத்துறா மாற வேண்டும். அப்படின்னா நம் வாழ்க்கையிலே கடந்து போகும் பல இன்னல்கள், பல போராட்டத்து மத்தியிலே அவைகள் நம்ம சோர்வடையும்படி சூழ்நிலை வரும்போது நம்முடைய பார்வையில எப்பொழுதும் என்ன பார்வை இருக்கிறோமா, நாம் ஜெயம் அடைகிற ஒரு பாதைக்குள்ளே போகிறோம், நாம் ஜெயம் அடை போகிறோம். கமிங் அப் அந்த தரிசனம் நமக்கு முன்பாய் வைக்கும் போது எல்லா விதமான சூழ்நிலை மத்தியில் எல்லா விதமான காரியங்களை சவாலாய் மாற்றி நாம் ஜெயம் அடைகிற ஒரு வரைபடத்தை ஒரு உண்மையை ஊன்றுகோலாய் நமக்கு காண்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். அதை தான் இது காண்பிக்க. சரி, நாம் கமிங் அப் என்ற வார்த்தையை பார்த்தோம். எங்கிருந்து அவர் வருகிறார் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுது வனாந்திரத்திலிருந்து வருகிறார். அப்படின்னா இஸ் கமிங் அப், அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். அப்படின்னா வனாந்திரம் என்று சொல்லும் போது என்ன பிரியமானவர்களே, அப்படின்னா வனாந்திரம் என்று சொல்லும் போது பல காரியங்கள் அது வர்ணிக்கப்படலாம். வனாந்திரம் என்று சொல்லும் போது we can talk about it as a fallen world. அப்படின்னா உலகத்தை நாம் வர்ணிக்கலாம். ஃபாலன் வேர்ல்ட் சொல்லும்போது பாவத்தினால் நிரம்பிய உலகம், பாவத்திலே சூழப்பட்ட அந்த உலகத்திலே அவர் மேற்கொண்டு வர. அப்படி என்றால் விழுந்து போன உலகத்திலிருந்து அவர் ஜெயமாக மேற்கொண்டு, that means she is coming out of fallen worlds. அப்படின்னா விழுந்து போன உலகத்திலிருந்து மேற்கொண்டு ஜெயம் அடைகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். சரி, வனாந்தரம் என்று சொல்லும்போது நம்ம சில காரியங்கள் வேதத்திலே வனாந்தரத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தை கொண்டு போனார் என்று சொல்லப்படுது. நீங்க உபாகம் 8ஆம் அதிகாரத்தை நன்றாக வாசித்து பார்த்தீங்க. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டு சொன்ன உன்னை 40 ஆண்டுகள் வனாந்தரம் உன்னை கொண்டு போய் உன்னை நான் தாழ்த்தினேன் என்று சொன்னார். அப்படி என்றால் வனாந்தரம் என்ன செய்து அவங்க தாழ்மை அடையும்படி, அவளை தாழ்த்தும்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கு. அப்படி என்றால் அவ அந்த தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையிலே தாழ்மையான சூழ்நிலை உருவாக்குவது. That means a wilderness was a process for her to walk through a humility and humble process. அனந்த வேதம் சொல்லுது, தேவனுடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும். அனந்த சொல்லுது, தாழ்த்துனருக்கு தேவன் கிருபை கொடுக்கப்படும் என்று
என்று சொல்லு. those who humble grace is given என்று சொல்லப்படுது. அப்படி இருந்தால் அவள் தாழ்த்தப்பட்ட நிலைமை, அவர் தன்னை தாழ்த்தி தன்னை உருவாக்கி blessed where she become humble, and that's what it mean. அதுதான் அங்க உபாகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, உபாகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை அங்க சோதித்து பார்த்தேன். I test your heart. உன்னுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது நான் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இரண்டாவது காரியம் வனாந்தரம் என்று சொல்லும் போது அந்த இடத்துல நம்முடைய இருதயத்தை பரிசோதனை பண்ணுகிற இடமா மாறுகிறது. நம் இருதயத்தில் இருக்கும் நம்ம இருதயத்தில் இருக்கும் அழுக்குகள், நம் இருதயத்தில் இருக்கும் பெருமைகள், மேட்டுமைகள், நமக்குள்ள இருதயத்துள்ள காரியங்களை சுத்திகரிக்கிற இடம். அப்படி என்றால் அவள் வனாந்தரத்திலிருந்து வருகிறார் என்று சொல்லும் போது she was actually went into a furnace process. அவருடைய இருதயம் சுத்திகரித்து அவர் இருதயம் தூய்மையாக்கப்பட்டு அந்த இருதயம் தூய்மையாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து வருகிற ஒரு காட்சியை தான் அது காண்பிக்கிறது. So what is actually wilderness is showing? A place that she was tested, a place that she was funnel, and that the funnel of the tested was taking place. A heart was grown and a heart was renovated, and then a heart become pure and பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில எழும்பி வருகிறது ஒரு காட்சியை தான் இந்த இடத்திலே நான் பார்க்கிறேன். அந்த வரைபடத்தை தான் இதை காண்பிக்குது. அப்ப வனாந்தரம் என்று சொல்லும் போது அங்கு தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை பார்த்தோம். வனாந்தரம் என்று சொல்லும் போது சோதிக்கப்பட்டது. அந்த அதே 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, விபாகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ற, ஆண்டு I chastise you அப்படின்னா உன்னை கண்டித்தேன் என்று சொல்றாரு. Wilderness is a place where God discipline his bride. அப்படின்னா கண்டித்து உருமாற்றுகிற ஒரு இடம் தான் வனாந்தரம் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னா வனாந்தரத்திலே இந்த காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டு இந்த காரியத்தை அவர் சமாளித்து இந்த காரியத்தில் உருவாக்கப்பட்டு எழும்புகிற ஒரு காட்சியை தான் இந்த இடத்திலே பார்க்க. That's what I'm seeing here. She actually was going through a humbling process, a testing process where heart is pruned, where heart is exposed, where evil comes out, and chastising was happening. All this was process. இந்த வழிமுறைக்குள்ளே அவர் கடந்து சென்று அவர் ஜெயம் பெற்றவளாய் வருகிற ஒரு காட்சி தான் வனாந்தரம் என்று அது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்றால் இன்னொரு காரியத்தை வனாந்தரம் என்று சொல்லப்படுற வனாந்தரம் என்று சொல்லும் போது that's a place you have been disappointed. அங்குதான் நமக்கு வேதனைக்குரியான காரியங்கள் நடக்கிறது. அங்குதான் நமக்கு காயப்படுகிற இடமாய் மாறுகிறது. அந்த இடத்துல தான் பல காரியங்கள் நமக்கு உண்டாகப்படுகிற இடம். அப்படின்னா வனாந்தரம் நம்ம என்ன செய்யுது அங்கு உருமாற்றம். அப்படி உலகத்திலே இருக்கும்போது நமக்கு அநேக சோதனை, அநேக பிரச்சனைகள், அநேக காயங்கள், அநேக வேதனைகள், அநேக காரியங்கள் நம்மை வேதனை அடையும்படி ஒரு சூழ்நிலை. அப்படி என்றால் what is happening in the wilderness, place called wilderness, where she going through disappointment, where expectation was not fulfilled, where she was going through an offending moment. அவள் தாக்குதல் பட்டு இந்த சூழ்நிலை மத்தியில் போய் அவள் என்ன செய்கிறான், அவைகளை தட்டி அவளை உதாசனப்படுத்தி அதை மேற்கொண்டு எழும்புகிற ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம். What happened here where she going through all disappointment, offending moments, whatever once and that is not happening in her life, every process she was going through, what happened, she overcome that. அதை ஜெயம் பெற்றவளாய் அவர் மேற்கொண்டு வருகிற வரைபடத்தை தான் இந்த இடத்துல அதை காண்பிக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, வனாந்தரம் என்று சொல்லுவேன். இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். வனாந்தரத்தில் இயேசு வனாந்தரத்தில் இயேசு ஜெபித்தார் என்று சொல்லும் போது அப்படி என்றால் நீ பார்த்தீங்கன்னா கும்ரான் கம்யூனிட்டி என்று வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கும்ரான் கம்யூனிட்டி வேத புஸ்தகத்தை சொல்லப்படல, சரித்திரம் சொல்லுது. நீங்கள் யோமான் சானுடைய சரித்திரத்தை கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா கும்ரான் கம்யூனிட்டி, இந்த கும்ரான் கம்யூனிட்டி என்ன செய்வாங்க, வனாந்தரத்துக்கு போய் அதிகமாக வனாந்தரத்தில் ஜெபிக்கிறவர்கள் இருந்தார்கள். இயேசுவும் அதிகமாக அப்படி என்றால் இவர் வனாந்தரம் என்று சொல்லும்போது அதிகமாக ஜெபத்திலே தரித்து அதிகமாக ஜெபத்திலே உருவாக்கப்பட்டு ஜெப ஆவியினால் ஜெப அபிஷேகத்தினால் எழும்புகிற ஒரு சபையாக அங்கு காட்சியளிக்கிறது நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, வேறு சொல்லுது வனாந்தரத்தில் என்ன நடந்துச்சு, இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஆவியிலே நடத்தப்பட வேதம் சொல்லுது. நீ லூக்கா புத்தகம் வாசித்து 11 ஆவியானவர் அவர் வனாந்தரத்திலே நடத்தினார் என்று சொல்லப்படுது. ஆனால் அதன் பிறகு அந்த வனாந்தரத்தில் சோதனையை கடந்து போன பிறகு லூக்கா புத்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவின் வல்லமையோடு கடந்து சென்றார். அப்படி என்றால் வனாந்தரம் என்று சொல்லும்போது இவர் வனாந்தரத்திலிருந்து வருகிறார் என்று சொல்லும்போது அப்படின்னா she is coming full capacity
and anointing and power of the Holy Spirit. அப்படின்ற ஆவியானுடைய பூரண நிறைவிலும் ஆவியான பூரண வல்லமையினால் நிரப்பப்பட்டு எழும்புகிற கடைசி நாட்களை உள்ள சபையாக ஒரு எழுப்புதலையும் ஒரு எழுப்புதல் அக்கினியும் வல்லமையை சுமந்து எழும்புகிற ஒரு சபையாக வர்ணிக்கப்படுகிறதான் பார்க்கிறேன். அப்படின்னா கம்மிங் அப் இந்த வனாந்தரத்தில் வருகிறது இந்த வரைபடத்தை தான் அது காண்பிக்குது. அப்ப வனாந்தரம் என்று சொல்லும்போது இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். சரியா? வனாந்தரம் என்ற காரியத்தை நாம் பார்த்தோம். சரி, வனாந்தரத்திலே அவர் வருகிறதை நாம் பார்த்தோம். சரி, இப்பொழுது அடுத்த காட்சி என்ன பார்க்கிறோம்? கம்மிங் அப் தி வில்டர்னஸ் என்ற வார்த்தையை பார்த்தோம். இப்போ அடுத்து இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவேன். ப்ரோஸ் டைமென்ஷன் சொன்னேன். ப்ரோஸ் பரிமாணம். ப்ரோஸ் என்ற வார்த்தை சொல்லும் போது அது கிரேக்க பதத்தில் நீங்க வாசித்து பார்த்துங்க. ப்ரோஸ் என்று சொல்லும் போது நீங்க வேத புஸ்தகத்தை வந்து ஆதியாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா word was with God என்று சொல்லுது. வார்த்தை தேவனோடு வித் என்ற வார்த்தை சொல்லும் போது அதான் ப்ரோஸ். ப்ரோஸ் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்னா முகமுமாய் சந்திக்கிறது. ப்ரோஸ் என்று சொல்லும்போது நெருக்கமான உறவு. அப்படின்னா இருவரும் நெருக்கமான நின்று அவர்களை முகமுமாய் அவர்களை பார்க்கும்படி முகமாய் பேசுகிற உறவு, அந்யுன்ய உறவு, ஆழமான உறவை தான் ப்ரோஸ் என்ற ஒரு வரைபடத்தை அது கிரேக்க பதத்தும் சொல்லுது. அப்போ ப்ரோஸ் டைமென்ஷன், ப்ரோஸ் பரிமாணம் என்று சொல்லும் போது இந்த இடத்துல எப்படி வர்ணிக்கப்படுது? அவர் தன்னுடைய நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வந்தாள் என்று. அவள் லீனிங் ஆன் அ பிலவர்ஸ். அப்படின்னா லீனிங் என்று சொல்லும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்றேன், லீனிங் மார்பிலே சாய்வது என்று சொல்லணும்னால் நெருக்கமான உறவை சொல்லுகிறது. மார்பிலே சாயும்போது என்ன சொல்லும்போது இந்த அந்யுன்ய ஐக்கியத்தை சொல்லுது. மார்பிலே சாயும்போது தேவனோடு நெருங்கி தேவனோடு நெருக்கப்பட்ட ஒரு வர்ணிப்பை தான் அது காண்பிக்கிறது. சரி, இந்த இடத்துல இரண்டாம் பாகம் என்ன சொல்ல? முதலாக என்ன சொல்ல? அவர் வனாந்தரத்தில் ஜெயமாக வருகிற பாகம், கம்மிங் அப் ஃப்ரம் த வில்டர்னஸ். அப்படின்னா ஜெயம் உள்ளவளாக வெற்றிகரமாய் தன்னுடைய சோதனை காலத்தில் பல எதிர்ப்புகளை சமாளிச்சுகளை சந்தித்து வல்லமுடைய சபையாய் எழும்புகிற அனலாய் அக்கினியாய் எழும்புகிற சபையாக முதல் பாகத்திலே பார்த்தோம். இரண்டாம் பாகத்திலே என்ன பார்க்கிறோம் என்றால் என்னதான் நேசருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படின்னா லீனிங் ஆன் அ பிலவர்ஸ். அப்படி என்றால் சரி, மார்பிலே சாய்வது என்று இன்னும் கொஞ்சம் சில காரியங்கள் உங்களுக்கு வருது. அப்படி மார்பிலே சாயும் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்றால் இன்டமசி, நெருக்கமான உறவை தான் அது வர்ணிக்குது. அப்படின்னா மார்பிலே சாயம். அப்படி என்றால் என்ன பார்க்கிறேன் என்றால் இந்த இடத்துல அவள் என்ன ஆயிட்டா? தன்னுடைய மணவாளனை போல மாறிவிட்டார். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு யோவான் சொல்ல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொன்னாரு. அதை சொல்லிட்டு ஒரே பேரான குமாரன் தன் மார்பிலே சாய்ந்திருக்கிறவர், one beloved son who lean upon his bosom. அப்ப யோவான் எப்படி இயேசுவை வர்ணிச்சார் என்றால் இயேசுவானவர் பிதாவுடைய மார்பிலே சாய்ந்தவராய் வர்ணிச்சார். அப்படி என்றால் எப்படி தன் மணவாளன் பூமியிலே பிதாவுடைய மார்பிலை சாய்ந்து பிதாவுடைய நெருக்கமான உறவிலே வாழ்ந்த ஒரு வரைபடத்தை முன்னோடியே அவள் ஜீவிக்கிற ஒரு பாதையிலே பார்க்கிறோம். She actually following the pattern of the bridegroom king who was living in the earth, that was leaning upon the bosom of the Father, and she was taking the patterns and allow the patterns to formulate in her life. அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அதை நிஜமாக்குற ஒரு வரைபடத்தை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன பார்க்கிறோம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை அவள் தன்னுடைய வாழ்க்கையை தரிசனமாய் கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமாய் கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிற காரியத்தை தான் நான் பார்க்கிறேன். That means what is happening in John chapter 1 verse 18, that she took the pattern of the bridegroom king and she followed the pattern and she allowed the pattern to become a pattern, that she allowed that pattern to be formulated in, and அவள் என்ன சொல்றா? மார்பிளை சாய்ந்தவளாய் வருகிறார் பார்க்கிறோம். So what is happening? அப்படின்னா மார்பிளை சாய்ந்து அவன் மார்பிளை வெளிப்படுத்து. அப்படியே மார்பிளை அந்த வசனத்தை 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்த்து ஒரே குமாரன் அவர் மார்பிளை சாயும் என்று அவரை வெளிப்படுத்தினார். அப்படின்றால் மார்பிளை சாயும் போது என்ன நடக்கும் பிரியமார்களே? when you lean upon the bosom of God, you will reveal the person that you are leaning upon. அப்படின்றால் எந்த நபர் மேல் நீங்க மார்பிலை சாய்ந்திருக்கிறீர்களோ அந்த மார்பிலை சாய்ந்திருக்க அந்த நபரை வெளிப்படுத்தும். அப்படிதான் அதுதான் வேதம் சொல்லுது. ஒரே பேரால் குமாரன் அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுது. he explain என்று வார்த்தை சொல்லுது. he expon அந்த வார்த்தை தான் போன வார்த்தை பார்த்தோம். எக்ஸிஜீசஸ் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எக்ஸிஜீசஸ் என்று சொல்லும்போது வேதத்துடைய மறைப்பொருள்களை வேதத்தில் இருக்க அடங்கியிருக்க உண்மைகளை அது மறைந்திருக்கிறதை அது வெளியரமாய் கொண்டு தான்
அக்குவேராய் கொண்டு வரதான் எக்ஸிஜீசஸ். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிதாவானவரை முற்றிலும் மறைந்திருக்கும் பிதாவை நிஜமாக்கும்படி பூரணமாய் வெளிப்படுத்துகிறது தான் அந்த வார்த்தையின் அர்த்தம். அப்படி என்றால் இந்த இடத்துல அவர் மார்பிளை சாய்ந்திருக்கும் என்று சொல்லும் போது அப்படின்னா என்ன பார்க்கிறேன்னா, she become an accurate representation of the bridegroom king. அப்படின்னா தன் மணவாளனை பரிபூர்ணமாக வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையிலே அவர் விளங்க பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். So what's happening when he's it means leaning upon the bosom means it means that she's revealing the person that she's leading. That means she become exact represent of the person that she's leaning upon. அப்படின்னா யார் மேல் மார்பிலே சாய்ந்திருக்கிறாரோ அந்த மார்பிலே சாய்ந்திருக்கிறவரை பரிபூர்ணமாக வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை பார்க்க. So clear representations of Christ, கிறிஸ்துவை பூரணமாய் வெளி. அப்படின்னா என்ன பார்க்கிறோம் பெரியமான இந்த வாக்கியங்களை பார்த்தோம். முதலாக ஜெயமுள்ள சபையா பார்த்தோம், இரண்டாவது என்ன சொன்ன ஏக்கமுள்ள சபை, மூன்றாவது இன்னொரு காரியத்தை சொல்ல. அப்படின்னா என்னது, தன் மணவாளனை பூரணமாய் காண்பிக்கிற ஒரு சபை. that means accurate representation of Christ is been formed. அப்படின்னா வனாந்தரத்திலிருந்து அவர் எழும்பி வரும்போது அவர் மார்பிலே சாய்ந்து ஒரு காட்சியை காண்பிக்கும் போது என்ன காண்பிக்கிறதா, வனாந்தரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து பூமியிற்கு ஜெயம் பெற்றவராய் எழும்பி பிதாவை முற்றிலுமாய் காண்பித்து தன்னுடைய அழைப்பை முடித்தாரோ, அதே போல என்ன நடக்கிற மனவாட்டி என்ன செய்ய, அவர் உலகம் என்ற வனாந்தரத்திலே அவர் ஜெயம் பெற்று வெற்றிகரமாக ஜெயம் பெற்று வெற்றி அடைந்த ஒரு சூழ்நிலை எழும்பு மட்டுமல்ல, அவருடைய மனவாள் மேல் சாய்ந்து மனவாளினை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்தானத்தை தான் பார்க்கிறேன். அதை தான் இந்த இடம் அதை காண்பிக்க ஆரம்பிக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? சரி, லீனிங் அப்பான் என்ற லீனிங் என்ற வார்த்தையை நம்ம கொஞ்சம் உங்களுக்கு நான் சில காரியங்களே அதில் சில உண்மைகளை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். அப்படி இந்த மார்பிளை சாயும் போது என்று சொல்லும்போது it can be a place of rest. அப்படின்னா இளைப்பாறுதல். அப்படின்னா மணவாட்டி தன் மணவாளன் மீது சாய்ந்திருந்தால் என்று சொல்லும்போது, when it says the bride has leaned upon the beloved the bridegroom king, அப்படி சொல்லும் போது அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கும் போது சொன்னா அது இளைப்பாறுடைய ஸ்தானம். இட்ஸ் a place of rest. எப்ப இளைப்பாறுதலுக்குள்ளே வருவோம் பெரியமார்களே, அப்ப place of security அப்படின்றால் பாதுகாப்பு உள்ள இடம். அத வேத சொல்லு, புல்லுள்ள இடங்களை கொண்டு போய் அமர்ந்த தண்ணியிலே கொண்டு சேர்ப்பார். அப்படித்தானே சொல்லுது சங்கீதம் 23. When you read Psalms 23, it says that he will lead me to green pasture and still water. Still in the water, சொல்லும் a rest place. அப்படின்ற இலைப்பாறுதலுக்குள்ளே நுழைகிற ஒரு அனுபவம் தான் மார்பிலே சாய்ந்திருப்பது. அப்ப leaning upon bosom is leaning upon the beloved is a picture of rest. The church is entering a complete rest. அப்படின்ற இலைப்பாறுதலுக்குள்ளே இருந்து செயல்படுகிற ஒரு சபை. A church that is coming to a place of rest, and rest become the rest. Out of the rest is functioning. அப்படின்ற இலைப்பாறுதலுடைய ஸ்தானத்திலிருந்து செயல்படுகிற ஒரு வரைபடத்தை நான் பார்க்கிறோம். அப்ப என்ன பார்க்கிறோம், எப்படி இலைப்பாறுதலுக்குள்ள வரப்போறோம். when will the bride will become rest is fully trusting upon the bridegroom king. அப்படின்னா மணவாளனை முற்றிலுமாய் நம்பினபடினால் தானே அவள் முற்றிலுமா மணவாள் மேல் சாயும் போது அந்த மணவாள் சாயும் போது அவள் இலைப்பாறுதலை பெறாள். So what makes her to rest? Because there's complete entire trust upon the bride king. மணவாள் மீது முற்றிலுமான ஒரு நம்பிக்கை வந்தபடினால்தான் அவர் மார்பிலே சாய்ந்து இலைப்பாறுதல் ஸ்தானத்தில். அப்படின்னா முற்றிலுமான நம்பிக்கைக்குள்ள ஸ்தானத்தில் வந்திருந்தால்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அப்படின்றால் வனாந்தரத்திலே அவளுடைய மணவாளனை குறித்து நன்றாக அறிந்து ஒரு காரியத்தை பார்க்க. So that means in the wilderness she was journeying with the bridegroom king, and she have come to know him so intimate. அவரை யார் என்று அறிந்து கொண்டு அவரை குறித்து ஒரு வெளிப்பாட்டை அவர் பெற்றுக்கொண்டபடினால் அது நிமித்தமாக வருகிற நம்பிக்கை நிமித்தமாக அவள் மார்பிலே சாய்கிறார். So out of the revelation that's birth trust, and because of trust she lean upon his bosom. So என்ன பார்க்கிறேன்னா leaning in the bosom என்று சொல்லும் மார்பிலே சாயும் போது she have come to a fuller comprehending his bridegroom king. அப்படின்றால் தன் மணவாளனை குறித்து பூரணமான ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே நுழைந்த ஒரு வரைபடம் தான் மார்பிலே சாய்ந்திருப்பது. அந்த வெளிப்பாட்டின் மீதமாக அவர் முற்றிலும் அவருடைய நம்பிக்கையை தன் மணவாளன் மீது வைத்து அந்த நம்பிக்கையின் மீதமாக வருகிற இளைப்பாறுதல் தான் மார்பிலே சாய்ந்து. அப்படின்றால் she have come to know
have a fuller revelation of God. And that allowed her to trust and that allowed to rest. அதுதான் இந்த வரைபடத்தை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, மார்பிலை சாயும் என்று சொல்லும்போது it also a picture of abandoned life. அப்படின்னா தன்னை முற்றிலுமா அர்ப்பணம் பண்ணப்பட்ட மாதிரி. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தேவனை நாம் அறிகிற அறிவுக்குள்ளே வரும்போது தேவன் யார் என்று அறிய 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 நம்மை யார் என்று அறிந்து கொள்ள மட்டுமல்ல, நம்மை முற்றிலுமா அவருக்கு அர்ப்பணம் செய்கிற ஒரு வாழ்க்கை வரும். அதுதான் யோவான் தன்னை என்ன சொன்னார், தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினார், தேவனால் நேசிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, அவருடைய மார்பிலை சாய்ந்திருந்தான் என்று யோவான் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் முற்றிலுமாய் சாய்ந்திருப்பது, மார்பிலை சாய்ந்ததுன்னா a place of abandoning life. அப்படின்னா முற்றிலுமாய் அவருக்குன்னு தன்னை அர்ப்பணம் பண்ண ஒரு வாழ்க்கையை தான் அது காண்பிக்குது. So it's totally surrendered life, totally coming to a place abandoning everything. அப்படின்னா தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தது மாதிரி. எதனால் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தா அப்படிமார்களே, மார்பிலை சாய்ந்த எதனால் உண்டாக்கப்பட்டது, அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வந்து அவர் யார் என்று அறிகிற வெளிப்பாட்டுக்குள்ளே வந்து அந்த வெளிப்பாட்டின் மூலமாக என்ன நடந்தது, அவர் தன்னை முற்றிலுமாய் நம்பிக்கைக்குள்ளே வருகிறார். முற்றிலுமா நம்பிக்கை மூலமா என்ன இளைப்பாறுதலுக்குள்ளே நுழைகிறார். இளைப்பாறுதல் என்ன இதை காண்பிக்கிறது பிரியமார்களே, இளைப்பாறுதல் மூலமா என்ன தன்னை முற்றிலுமா அர்ப்பணம் பண்ணுகிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே அவர் போகிற ஒரு வரைபடத்தை தான் இந்த இடத்துல காண்பிக்கிறது நான் பார்க்கிறேன். அப்படி என்றால் இட்ஸ் பிகம் a total abandoned lifestyle. அதை தான் அது வர்ணிக்க ஆரம்பிக்கிறது பிரியமார்களே. அப்படின்னா இன்னொரு மார்பிலை சாயும்போது என்ன அர்த்தம் பிரியமார்களே, அப்படின்னா she is leaning upon the bosom என்று சொல்லும்போது தான் she is leaning upon entirely upon the life of Christ. அப்படின்னா கிறிஸ்துவுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் சாய்ந்து, அப்படின்னா டோட்டல் டிபெண்டன்ட், முற்றிலுமாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து முற்றிலும் அவரை சாய்ந்திருக்கும் ஒரு வாழ்க்கை. அப்படின்றால் தன்னுடைய சுயத்தினால் எடுக்க முடியவில்லை, தன்னுடைய சுய சிந்தத்தினால், சுய பலத்தினால், சுய இச்சையினால் எடுக்கிற முடிவினால் அவர் செயல்படவில்லை. தன்னை முற்றிலுமாய் தன்னுடைய மனவாளனை சாய்ந்திருந்து முற்றிலுமாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து டோட்டல் டிபெண்டன்ட் என்ற வரைபடத்தை தான் மார்பிலே சாய்ந்திருக்கிற காட்சி பார்க்கிறோம். அப்படின்னா அவர் மார்பிலே சாய்ந்தது முற்றிலுமா அர்ப்பணம் பண்ணி முற்றிலுமா அவரை சாய்ந்தது முற்றிலுமா அவருக்கு. அப்படின்றா இன்னொரு காரியத்தை என்ன பார்க்கிறேன்னா, to live above the power of sin. அப்படின்னா பாவத்தை மேற்கொண்ட வாழ்க்கை எப்படி பார்ப்பது என்றால், ஏனென்றால் அவளுக்குள்ளே இருக்கும் என்னது, நித்திய ஜீவனிலே அவர் சாய்ந்தார். யாரை சாய்ந்திருந்தார் பிரியமார்களே, மணவாளனை சாய்ந்திருந்தார். யோவான் 17:3 சொல்வது, நித்திய ஜீவன் என்றால் மெய்யாக தேவன் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லுது. John chapter 17, eternal life means to know the Father and Son. அப்படி என்றால் நித்திய ஜீவனை அறிகிற, நித்திய ஜீவன் யார், இயேசு கிறிஸ்து, அவர் மேல் சாய்ந்த. அப்படி என்றால் நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கு பிரியமார்களே, அந்த நித்திய ஜீவனை சாய்ந்திருக்கும் ஒரு வாழ்க்கை தான். So she is leaning upon the eternal life and allow the eternal life to exhibit of her life. அப்படி என்றால் அந்த நித்திய ஜீவனான அவள் மூலமாக வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கிறோம். So அப்படி என்றால் பாவ வாழ்க்கை மேற்கொண்டு என்ன நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை, அப்படின்னா அவளுக்குள்ள இருக்கு நித்திய ஜீவன் வாழ்க்கை, அவள் மூலமா வெளிப்படுகிற வாழ்க்கை தான் மார்பிலே சாய்ந்திருக்கும் ஒரு வரைபடத்தை காண்பிக்கிறோம். அது மட்டும் இல்ல, டு வாக் இன் எமோஷனல் ஹோல்னஸ், அப்படின்னா உணர்விலே பூரணமாக்கப்பட்டவளாக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன், வனாந்தரத்தில் நான் சொன்ன வனாந்தரத்தில் அவளுக்குள்ள பல விதமான பாதிப்புகள், பல விதமான சோதனை, பல விதமாக பல விதமான வேதனை, காயங்கள் உண்டாக்கப்பட்ட காரியம் உண்டாச்சு. ஆனால் அந்த மத்தியில் அவள் மார்பிலே சாயும் போது என்ன நடக்குதா, அவள் மனதுள்ள காயங்கள், புண்ணுகள் எல்லாத்தையும் முற்றிலுமா ஆற்றப்பட்ட, முற்றிலுமா குணமடைந்து she become whole in emotional and she become healthy in emotion. அந்த ஒரு வரைபடம் தான் மார்பிலே சாய்ந்திருப்பது. அப்படி என்றால் என்ன பார்க்கிறோம்னா, a church, a bride that is fully, completely, entirely healed in the emotional part and have healthy emotion. அப்படின்னா ஆரோக்கியமான உணர்வு, பூரணமான உணர்விலே சுகமடைந்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன் அதை எப்படி சுகமடைகிறோம், ஏனென்றால் மார்பில் சாய்வு. மார்பில் சாய்வு என்றால் அந்யுன்ய ஐக்கியத்திலே வருது. அந்யுன்ய ஐக்கியத்திலே நுழையும் போது அவளுக்குள்ள காயங்கள் குணமடைந்து அவர் ஆரோக்கியமாகி பூரணமாக உணர்விலே பூரணமாக இருக்கிற காரியத்தை பார்க்கணும். மார்பிலை சாய்வது என்றால் என்ன அர்த்தம், அப்படி என்றால் அவள் தேவைகள் எல்லாம் அவளிடத்திலிருந்து வரும் என்று ஒரு வரைபடம். What is actually leaning upon the bosom, that she says every provision of my life comes from him. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகள், எல்லா சூழ்நிலை மத்தியில் என்னென்ன தேவைகளுக்கோ, என்னென்ன காரியம் எனக்கு அவசியமா இருக்கோ அதெல்லாம் அவரிடத்தில் வரும் என்று ஒரு வரைபடத்தை தான் மார்பிலை சாய்ந்தது. So what is leaning upon the bosom means is that totally depending of the provision of Jesus Christ. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தனக்கு அவளுக்கு செய்ய வேண்டிய
எல்லா விதமான காரியங்களையும் எல்லாத்தையும் பூரணமாய் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்று ஒரு வரைபடத்தை தான், மேன்மை வரைபடத்தை தான் அதை காண்பிக்கிறார். அப்படின்னா மார்பிளை சாய்வது என்றால் அதுதான் அர்த்தம். ஸோ லீனிங் அப்பான் என்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். ஸோ என்ன பார்க்குறோம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்படி இந்த தீர்க்கதரிசனமாக சபை இரண்டு பாகமாக, இரண்டு காரியங்களை உருவாக்கப்படுவது, மூன்று காரியம் என்று சொல்லலாம். நான் மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்றால் என்னது? முதலாக ஜெயமுள்ள சபையா மாறப்போகுது. இஸ் விக்டோரியஸ் அப்படின்னா வனாந்தரத்திலே ஜெயம் உள்ள, அப்படின்னா உலகத்திலே ஜெயத்து. அதான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொன்னார் என்றால் உலகத்தை ஜெயித்து வாழுகிற ஒரு சபையா இருக்கிறது. ஜெயம் உள்ள சபை, சாத்தானை ஜெயித்த ஒரு சபை, சாத்தானை மேற்கொண்டு வேதத்து வாசு வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து சாத்தானோடு போராடி ஜெயித்த, அப்படின்னா சாத்தானையும் மாமிசத்தையும் உலகத்தை ஜெயித்த ஒரு சபையாக எழும்புகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் மார்பிளை சாய்ந்திருக்க சொல்லி தேவன் மீது ஏக்கம் கொண்டு தேவனுடைய மார்பிலை முற்றிலுமாய் சாய்ந்திருக்கும் சபையா பார்த்தோம். அது மட்டும் இல்ல, தேவனை முற்றிலுமாய் வெளிப்படுத்துகிற ஒரு சபையா பார்த்தோம். சரியா? இதோடு என்னோட செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் என்ன செய்வோம்? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர் அல்லவா? இந்த நாளிலே சத்தியமானது எங்களை மறுரூபமாக்கட்டும் ஆண்டவர், சத்தியமான எங்களுக்குள்ளே விடுதலையாக்கட்டும். இந்த கேட்ட செய்தி எங்களுக்குள்ளே தரிசனமா மாறட்டும். இந்த தரிசனத்தை ஆவியான தேவன் எங்களுக்குள்ளே அனலாய் வைத்து, அக்கினியாய் வைத்து, அது அந்த தரிசனத்துக்கு ஏதுவாக எங்கள் ஓட்டத்தை ஓடி நாங்கள் முடிக்கத்தக்கதாக ஜெயமுள்ள சபையாக, ஏக்கமுள்ள சபையாக, தேவனை புரிதலிக்கிற சபையாக மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுக்கிறேன். ஆமேன், ஆமேன். சரி, இந்த நாளிலே உங்களோட தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு நாளை அடுத்த வாரம் உங்களை ஆன்லைன் மூலமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.